எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்து கொண்டு இறைப்பணியில் இருந்தாங்கன்னா மற்றவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கான அந்த ஒரு தேவைகள் பூர்த்தி ஆகிடும். அவங்க வெறுமனே இறைப்பணியில் கவனம் செலுத்துவாங்க. அப்படி தான் நான்லாம் நினச்சிட்ருக்கேன். நித்யானந்தா ஒரு வேளை கல்யாணம் ஆகி ஒழுங்காக குடும்பம் நடத்தி சைடில் இறைப்பணி பண்ணிகிட்டு இருந்தால் இவ்வளோ அலங்கோலம் இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் நித்யானந்தா அலங்கோலம் தான். மக்களுக்கான மனிதரே கிடையாது. பணம் இருக்கிறதுனாலையும் ஊடக தொடர்புனாலையும் அந்த கோமாளியை ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. இந்த பக்கம் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிற கிறிஸ்தவ மத போதகர்கள் அந்த இச்சை பத்தாமல் இன்னும் பிற பெண்களை தேடிட்டுருக்காங்க. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தவறுன்னு சொல்லி வச்சுருக்காரு. நீங்கள் நினச்சாலே அவங்கள பயன்படுத்தினதுக்கு சமம்னு தான் அவர் சொல்லி வச்சுருக்காரு. இருந்தாலும் இவங்க ஒரு போலி முகத்தை காட்டி இறைவன் பெயராலே சொல்லி இவங்கள பேச்சு கடையிலே பாருங்கள், ஆமன் சொல்லுங்கள், என்ன வேணால் பேசுவாங்க. ஆனால் ஆமன் சொல்லுங்கன்னா எல்லோரும் ஆமன் சொல்லுவாங்க. இந்த ஆள் பேசுகிறப்ப அந்த குழந்தைங்கள்லாம் குஷியாக குதிக்குது. இவருக்கு யாரோ இன்னொரு பாஸ்டர் மேலே கோபம். ஏன்னா அவர் இவரை குறை சொல்கிறாரு. அந்த கோபத்தை ஒரு தனிநபர் 2 பேருக்குள்ளே நம்ம யூடியூப்லேயே பாருங்கள், நிறையா தான் நடக்குது. 2 தனிநபருக்குள்ளே சண்டைன்னா அதை ஒரு கும்பல் சண்டையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பாஸ்டருக்கு அவர் மேலே கோபம். ஏன்னா இவரோட தவறுகளை அவர் சுட்டி காட்டுனதுனால அவரை இவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார் மேடையில். இவர் வந்தது இயேசு கிறிஸ்துவோட புகழை பாடுறதுக்கு, எப்படிலாம் வாழணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு, ஒரு 2-3 இறைப்பாடல்களை பாடுறதுக்கு. அந்த வேலையை விட்டுட்டு தன்னை ஒரு ஹீரோயிசமாக காட்டி மற்றவங்கள மட்டப்படுத்தி அதை அந்த பார்க்க வந்தவங்கள அதை பற்றி பேசி அவங்கள ஒரு கூட்டமாக உருவாக்குறது, தனக்கான ஆதரவு கூட்டமாக உருவாக்குறது, இந்த மாதிரியான வேலை பண்ணியிருக்காரு. போன வருஷம் மே மாதமே அவர் மேலே பிரச்சனை வந்திருக்கு. 2 பெண்கள்கிட்ட அவர் தவறாக நடந்திருக்காருன்ட்டு. அது எதுக்கு இவ்வளோ நாள் ஆகி இப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க. 2 நாள் ஆகுது போல் கைது பண்ணி. எந்த அளவுக்கு இந்த ஆள் தப்பிச்சிருப்பாருன்னு பார்த்துங்க. இதில் இவர் நல்லவர் சொல்கிறதுக்கு ஒருத்தங்க உட்காந்துருக்கான். அப்புறம் ஏதோ ஆடியோ போடுறாங்க. இவன் சரியில்லாத ஆளுன்னு சொல்கிறதுக்கும் ஆடியோஸ் நிறையா இருக்குது. ஒரு பாஸ்டரோட பையனை ஒரு மாதிரி திமிருத்தனமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அது கீழே இருக்கிறவங்களும் சரியாகத்தானே பேசி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தின வீடியோவாக இருக்குது. ஒருத்தன் ஒழுக்க குறைவானவன், கடுமையான சோம்பேறி, ஊர் காசில் தின்னு உடம்பை வளர்க்குறவன் அப்படின்னு இருந்தால் கூட அதை நிரூபிக்கிறதுக்கு 100% பாடுபட வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி அவனை சார்ந்த மக்கள் நம்ப மாட்டுறாங்க. மக்களுக்காக இயேசுநாதர் செய்த தியாகங்களை உணர்த்துவதற்காக தான் அவரோட சிலுவை உருவம் எல்லா இடங்களும் வழிபாட்டுக்காக இருக்கிறது. ஆனாலும் மனுஷங்க அதை மதிக்கிறது இல்லையோ. இப்படி ஆடக்கூடாது. இந்த மாதிரி பாட்டு எழுதக்கூடாது. அப்படி எந்த விதமான நல்ல குணங்களும் இல்லாதவங்க எல்லா மதங்கள்லையும் இருக்காங்க. அதிகார துஷ்பிரயோகம், மோசடி பண்ணுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுறாங்க. ஆனால் அது கண்டுகொள்ளப்படுவதில்லை. அதே நேரத்தில் ஒருத்தன் எப்போ பாலியல் சீண்டலில் ஈடுபடுறானோ அப்போ தான் அதுவும் ரொம்ப நாள் அவன் அதே வேலையாக தெரியும்போது ஒரு நாள் காவல்துறைக்கிட்ட மாட்டுறான். அது மாதிரி இல்லாமல் எல்லா தவறுகளையுமே தட்டி கேட்கணுங்க. எல்லா மாதிரியான தவறுகளையும் தட்டி கேட்கணும். இது அப்படியே அவன் அடுத்து அந்த வேலையை, அந்த மதபோதகன்ற வேலையை பண்ணவே விடக்கூடாது. அப்படியே ஒரு சாமானிய மனுஷனை வச்சிடணும். மிச்சம் இருக்கிற காலம் ஃபுல்லாக அந்த இறைவன்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுகிட்டே உட்காந்துருன்னு விட்டுறணும். திருப்பி ஐயா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சின்ன பிள்ளைங்க கைத்தட்டி திருப்பி ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி அந்த மாதிரி போகக்கூடாது. வெளியே ஏற்றுறாங்கடா ஒருத்தர் எப்படின்னு முத்திரை குத்தியாச்சா அதோடு அவனை தூக்கி அடிக்கிறது தான் நல்லது. அந்த எண்ணம் பொதுமக்கள்கிட்ட தான் வரணும். பொதுமக்கள்கிட்ட ஒருத்தனோட குறைகளை கவனித்து இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒதுக்குற அந்த மனநிலை மக்கள்கிட்ட தான் வரணும். பாஸ்டர் கைது அப்படின்னு மொட்டையாக போட்டால் கேரளாவில் ஒரு 63 வயது மதபோதகர் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கர்ப்பமாக்கி அதை கலைக்கிறதுக்காண்டி ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. அவருக்கு துணைக்கு 2-3 பேர் வேறு அங்கே சந்தேகப்பட்டிருக்காங்க. உடனே தலைமறைவாயிட்டாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணை பாதுகாத்து அவரை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி ஒரு மத போதகர் வந்து ஆபாச மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காரு. அதாவது பெரிய லெவலில் இவங்க பிரச்சனை பண்ணும்போது தான் ஒரு ஆள் என்னன்னு கேட்கல, நம்ம தொந்தரவு கொடுக்குறோம், எதிராளி பெருசாக இதை ஒரு பிரச்சனையாக மாற்றலைன்ற வரைக்கும் இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதோ அப்போ தான் இவங்க வெளியில் மாட்டுறாங்க. அது வரைக்கும் மாட்ட மாட்டாங்க. எப்படி உட்காந்து திங்கிறதுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை அனுமதிக்குதுன்னு தெரில. நம்ம வெளிநாடெல்லாம் பரப்பாரம்ல, டக்கு டக்குன்னு ஊர் ஊராக பரப்பாரம்ல, அதுக்கு காசு எங்கேருந்தே வருது? எங்கேருந்து இந்த காசெல்லாம் வருது? மக்களோடைய பணம் தானே அதெல்லாம்.